திருப்பாம்புரம் பாம்புரநாதர் திருக்கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது. சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களின் வரிசையில் இது 122வது தேவார திருத்தலமாக போற்றப்படுகிறது. ஆலயத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் பறந்து விரிந்து அழகுற காட்சியளிக்கிறது. தீர்த்த குளத்தின் மையத்தில் ராகுகேது பகவானின் அழகிய சிற்பம் காணப்படுகிறது. தீர்த்த குளத்திற்கு எதிரே உள்ள முகப்பு வாயிலை அடுத்து விநாயகர், நந்தி, பலிபீடம் ஆகியவை அமைந்துள்ளன. இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. ராஜகோபுரத்திற்கு நேரெதிரில் மூலவர் பாம்புரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. பாம்புரநாதர் சன்னதியின் முன்மண்டபத்தில் விநாயகரும் அவருக்கு அருகிலேயே நாகங்கள் பின்னி பிணைந்த நிலையில் இருக்கக்கூடிய நாகமண்டலி உள்ளது. இந்த நாகமண்டலியை சுற்றி நாக சிலைகள் காணப்படுகின்றன. இங்கு சித்தர்களால் எந்திரம் ஸ்தாபனம் செய்யப்பட்டு அதன் மீது நாகச்சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த எந்திரத்தின் காரணமாகத்தான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதாக நம்பப்படுகிறது. முன்மண்டபத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தால் மூலவர் சேஷபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கியவாறு அருள்பாலிக்கிறார். ஆலயத்தை வலம் வரும் பொழுது உயர்ந்த மேடை போன்ற அமைப்பில் மலை ஈஸ்வரர் சன்னதி காணப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள மலை ஈஸ்வரர் சன்னதியும் சட்டைநாத சன்னதியும் மிகவும் விசேஷமானது. மலை ஈஸ்வரரை தரிசிக்க படிக்கட்டுகள் உள்ளன. இந்த படிக்கட்டுகளில் ஏறி சென்றால் மலை ஈஸ்வரர் சன்னதி மற்றும் பாம்புரநாதர் கருவறை விமானத்தை அடையலாம். இந்த உயர்ந்த மேடையில் நின்று பார்த்தால் ஆலயத்தின் அழகிய அமைப்பை கண்டுகளிக்கலாம். ஆலய விமானம் வட்ட வடிவில் உள்ளது. கருவறை விமானத்தின் தெற்கு புறத்தில் சிறிய சன்னதி உள்ளது. இங்கு சுதையால் செய்யப்பட்ட சட்டைநாதர் தெற்கு நோக்கிய நிலையில் அருள்பாலிக்கிறார். 2 பிரகாரங்களையும் அழகிய விமானத்தையும் இந்த ஆலயம் கொண்டிருக்கிறது. ஆலய கோஷ்டத்தில் தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கிய திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். தட்சிணாமூர்த்தியின் எழில் தோற்றம் கண்களை கவரும் கலை அழகுடன் காணப்படுகிறது.